விழுப்புரம் அருகே அண்மையில் உயிரிழந்த குழந்தைக்கு உடலில் அடிக்கடி தீப்பற்றிக் கொள்ளும் வினோத நோய் இருந்தது போல் திருநெல்வேலியில் மற்றொரு குழந்தை வேறு வகையான வினோத நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வினோத நோய் என்ன, நோய்க்கான காரணங்களாக மருத்துவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர் பார்க்கலாம். திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி உமா மகேஸ்வரி தம்பதியின் 6 வயது மகன் மந்திரமூர்த்திக்கு பிறந்தது முதலே உடல் முழுவதும் சிறிது சிறிதாக தோல் உரிந்து வந்துள்ளது. பல மருத்துவர்களை அணுகியும் நோய் குணமடையாத நிலையில் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எங்கேயும் பையனை தூக்கிட்டு போனா, எம்மா நவுண்டு இருங்கம்மா, பிள்ளை வேண்டாமா, பிள்ளை பக்கத்தில் உட்கார பாவமா இருக்குமா, தீயில போட்டிருக்காங்க அப்படிங்காங்க. ஆனால் அந்த பிள்ளை தீலையும் போல எக்கா இப்படி தான் இருக்கான் பிறவி அப்படின்னு. பழுத்து போனால் பழுத்துல ஸ்கூலில் கொண்டு விடாதீங்கம்மா, அம்மாமாருக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, பிள்ளைகள் பயப்படுதோ இல்லையோ அம்மாமார் பயப்படுதாங்கன்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுதான். மற்ற சிறுவர்களைப் போல தமது மகனும் ஓடி விளையாட வேண்டும், பள்ளி சென்று படிக்க வேண்டும் என்பது இந்த தாயின் விருப்பம். உறவுகளுக்குள் மனம் முடிப்பதே இந்த நோய்க்கு காரணம் என்கிறார் அரசு மருத்துவர் புனிதாவதி. ஆக்சுவலி இந்த கண்டிஷன் நம்ம லேமெல்லார் இக்தியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வித் ஹேர்லிக்கின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கன்சாங்குனஸ் மேரேஜ், அதாவது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி டிஃபெக்ட் வருது. ஸோ இது மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா, பிறந்தப்பவே நமக்கு நம்ம பாடியை சுற்றி ஒரு பெரிய கவரிங் மாதிரி, திக் கவரிங் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் பேபி கொஞ்சம் வளர வளர இந்த மாதிரி ஸ்கின்லாம் எக்ஸ்போலேட் ஆகி அப்படி வந்துட்டே இருக்கு. இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டபோது, உடலில் தோல் உரியும் வினோத நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாக கூறினார். தேவை ஏற்பட்டால் சென்னைக்கு அழைத்து வந்தும் உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரேவதி.